வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அருண்னு ஒரு மாணவன், அறிவியல்ல ஒரு ஜீனியஸ். ம். ஆனா அவனோட தேர்வு தாள்ல ஒரு வார்த்தை கூட வாத்தியாரால படிக்க முடியல. ஓஹோ. அவனுக்கு பதில் தெரிஞ்சும் அத சரியா சொல்ல முடியாததால மார்க் போகுது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா நாம இன்னைக்கு பேச போற ஒரு பெரிய விஷயத்தோட ஆரம்பம். மிக சரியான ஒரு தொடக்கம். நாம இன்னைக்கு கையெழுத்து பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் அழகா எழுதுறது பத்தின விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு மாணவனோட மூளைக்கும் அவன் கைக்கும் தேர்வுத் தாளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். ஆனா அந்த பாலம் பல பள்ளிகள்ல ரொம்ப பலவீனமா இருக்கு. ஆமா, நீங்க அனுப்பின குறிப்புகளை பார்த்தேன். இப்ப பாருங்களேன், கணிதம், அறிவியல், ஆங்கிலம் எல்லா பாடங்களுக்கும் ஒரு தெளிவான கரிக்குலம் இருக்கு. ஆமா, ஒரு பாடத்திட்டம் இருக்கு. 1ஆம் வகுப்புல என்ன, 5ஆம் வகுப்புல என்னன்னு ஒரு வரைபடம் இருக்கு. ஆனா கையெழுத்துக்கு பெரும்பாலும் அப்படி ஒண்ணு இருக்கிறதே இல்ல. இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். கையெழுத்து பயிற்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆசிரியரோட முயற்சியாவே நின்னுடுது. சரி. அவங்க ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்களுக்கு பழக்கமான முறையில சொல்லிக் கொடுக்கும்போது அங்க ஒரு சீரான தன்மை இல்லாம போயிடுது. அப்போ ஒரு மாணவன் ஒரு வருஷம் ஒண்ணு கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் வேற ஒண்ணு கத்துக்கிறான். அதேதான், 2ஆம் வகுப்புல ஒரு எழுத்து வடிவத்தை பழகுறான். 3ஆம் வகுப்புக்கு வரும்போது அந்த டீச்சரோட முறை வேற மாதிரி இருக்கு. ஓ, அப்போ அவன் கஷ்டப்பட்டு உருவாக்குன பழக்கம் உடைஞ்சு போகுது, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. ஆமா, இதுக்கு மேல இன்னொரு சிக்கலும் இருக்கு. என்னது? பள்ளிகள் ஒவ்வொரு வருஷமும் கையெழுத்து புத்தகங்களை மாத்துறத பத்தி சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். பல பள்ளிகள் ஒவ்வொரு வருஷமும் வேற வேற பதிப்பகங்கள் கிட்ட இருந்து புத்தகங்களை வாங்குறாங்க. அப்போ எழுத்துரு, அதாவது ஃபாண்ட், அதுவும் மாறுமா? குழப்பமா இருக்கு. இதோட நேரடி தாக்கம் எங்க தெரியும்? நேரடி தாக்கம் அவங்களோட எழுதும் வேகத்திலையும் தெளிவுலையும் தெரியும். இங்கதான் ஆட்டோமேட்டிசிட்டின்னு ஒரு முக்கியமான விஷயம் வருது. ஆட்டோமேட்டிசிட்டி அது என்ன? கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்ட முதல் நாளை நினைச்சு பாருங்க. ஓ, நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க முழு கவனமும் கிளட்ச், கியர், ஸ்டீரிங் இதுல தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, பக்கத்துல யார் பேசினா கூட கவனிக்க முடியாது. ஆனா இப்போ நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே ரொம்ப இயல்பா ஓட்டுறீங்க. அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அந்த செயல்பாடு தானியங்கி ஆயிடுச்சு. அதுதான் ஆட்டோமேட்டிசிட்டி. இதேதான் கையெழுத்துக்கும். ஒரு மாணவன் ஒவ்வொரு எழுத்தையும் யோசிச்சு யோசிச்சு எழுதுனா. ஓ, புரியுது. அப்போ அவனால பதில பத்தி யோசிக்க முடியாது. மிகச் சரியா சொன்னீங்க. அவனோட மூலசக்தி மொத்தம் எழுத்த உருவாக்குறதுலயே போயிடும். கருத்துல கவனம் செலுத்த முடியாது. கையெழுத்துல இந்த ஆட்டோமேசிட்டி வந்துட்டா மூளைக்கு அந்த வேலை இல்ல. அது கருத்துக்கள்ல மட்டும் கவனம் செலுத்தும். ஆனா நாம பேசின அந்த சீரற்ற பயிற்சி முறைகளால இந்த தன்னியல்பான திறன் மாணவர்கள் கிட்ட ரொம்ப பலவீனமாகுது. அதனால தேர்வுல நேரம் பத்தாம போகுது. ஆமா, தெரிஞ்ச பதில கூட முழுசா எழுத முடியாம தவிக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவனோட அறிவுங்கிறது ஒரு சரக்கு, தேர்வுத்தாள் சேர வேண்டிய இடம்னா கையெழுத்துங்கிற ரோடு பல இடங்கள்ல உடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாமா? அருமையான உவமை. அதுதான் நிதர்சனம். மத்த பாடங்களோட கரிக்குலம் ஒரு தொடர்ச்சியான நெடுஞ்சாலை மாதிரி. ஒரு நேஷனல் ஹைவே மாதிரி. எக்ஸாக்ட்லி. மாணவனோட அறிவை தேர்வுத்தாள் வரைக்கும் கொண்டு போகுது. ஆனா கையெழுத்துங்கிற சாலையோ ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல தார் ரோடு, திடீர்னு மண் சாலை. அப்புறம் திடீர்னு காணாம போயிடுது. ஆமா, இந்த மாதிரி ஒரு சாலையில வேகமா போக முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த உடைந்த சாலையை எப்படி சரி பண்றது? நல்ல கேள்வி. இதுக்கு ஒரு தனிப்பட்ட தீர்வு வேலைக்கு ஆகாது. ஒரு முழுமையான பள்ளி தழுவிய அமைப்பு தேவைப்படுது. அப்போதான் அந்த தொடர்ச்சி கிடைக்கும். ஆமா, ரைட்விஸ் மாதிரியான திட்டங்கள் இந்த இடைவெளியை நிரப்பத்தான் முயற்சி செய்யுது. அது வெறும் ஒரு கையெழுத்து புத்தகம் மட்டும் இல்ல. அதுக்கு மேல அது மழலையர் வகுப்புல இருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை உருவாக்குது. நாம பேசின அந்த உடைந்த சாலைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் ஒரு சீரான நெடுஞ்சாலையா மாத்திர வேலைதான் அது. ஒரு நிமிஷம், ஒரு கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டம்னா அது எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரி எழுத வைக்க முயற்சி பண்ணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்குமே. இது இல்ல. அப்போ அதோட நோக்கம் என்ன? அதோட நோக்கம் கையெழுத்தோட அடிப்படை விதிகளை, அதாவது எழுத்துக்களை எப்படி சரியா உருமாக்குறது, வார்த்தைகளுக்கு நடுவுல சீரான இடைவெளி எப்படி விடுறது, ஃபார்மேஷன், ஸ்பேசிங் இதெல்லாம். ஆமா, அலைன்மெண்ட், ஜாயினிங், அப்புறம் வேகம், இந்த அடிப்படைகளை பள்ளி முழுவதும் தரப்படுத்துறது தான். அப்போ அடித்தளத்தை வலுவா அமைச்சு கொடுக்கற மாதிரி அதுக்கு மேல அவங்கவங்க ஸ்டைல உருவாக்கிக்கலாம். அப்படித்தானே? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி இசையில சாரிகம சரியா கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி பாட முடியுமோ அதே மாதிரி தான் இதுவும்.
ஓகே. இது ஆசிரியர்களுக்கு எப்படி உதவியா இருக்கும்? அவங்களுக்கு இது ஒரு கூடுதல் வேலையா இருக்காதா? இல்லவே இல்ல. உண்மையிலே இது அவங்களோட வேலையை எளிதாக்க தான் செய்யும். எப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ ஒவ்வொரு ஆசிரியரும் கையெழுத்து பயிற்சிக்காக அவங்களோட சொந்த வழிமுறைகளை உருவாக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒரு முழுமையான அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான பயிற்சி, வகுப்பறை வழிகாட்டுதல்கள், மாணவர்களோட தவறுகளை எப்படி திருத்தணுங்கிற கரெக்ஷன் ரொட்டீன்ஸ்னு எல்லாமே கிடைச்சிடும். கரெக்ஷன் ரொட்டீன்ஸா? அது என்ன? அதாவது ஒரு மாணவன் ஒரு எழுத்து தப்பா எழுதுனா அதை வட்டமிட்டு பக்கத்துல சரியா எழுதி காட்டுறது ஒரு முறை. ம். ஆனா இதுல ஆசிரியர் முதல்ல காத்துல எழுதி காட்டுவார், மாணவன் அதை பார்த்து செய்வான், அப்புறம் பலகையில் எழுதி பழகுவான், கடைசியா நோட்ல எழுதுவான். இப்படி செய்யும்போது அந்த தவறு மூளையில ஆழமா பதிஞ்சு திரும்ப வராம தடுக்கப்படுது. ஓ! இது ஆசிரியரோட உழைப்ப குறைச்சு பலனை அதிகரிக்குது. ஆமா. அப்ப இது ஒரு தனிப்பட்ட ஆசிரியரோட முயற்சிங்கிற நிலையிலிருந்து மாறி ஒரு பள்ளியோட ஒன்றிணைந்த முயற்சியா மாறுது. இதுதான் இதோட மையப்புள்ளி. எக்ஸாக்ட்லி. ஆசிரியர்கள் ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க உழைப்ப கேள்வி கேட்கல. மாறாக அவங்களோட உழைப்ப ஒருமுகப்படுத்தி பள்ளி முழுவதும் ஒரு சீரான தாக்கத்தை உருவாக்க ஒரு கருவியை கொடுக்குது. அப்போ இதோட இறுதி இலக்கு மாணவர்கள் அழகா எழுதுறது மட்டும் இல்ல. அழகு ஒரு பகுதிதான். உண்மையான இலக்கு தெளிவான கையெழுத்தையும் தேர்வு எழுத தேவையான வேகத்தையும் உருவாக்கி கொடுக்கறது. அந்த திறனை அவங்க எல்லா பாடங்கள்லயும் பயன்படுத்தணும். ஆமா, அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல்னு எல்லா தேர்வுலயும் அந்த வேகமும் தெளிவும் வெளிப்படணும். அவங்களுடைய அறிவு கையெழுத்துங்கிற தடையால முடங்கி போயிடக்கூடாது. நம்ம ஆரம்பத்துல பேசின அருண் மாதிரியான மாணவர்களுக்கு கையெழுத்து ஒரு தடையா நிக்க கூடாது. அதேதான். கையெழுத்து ஒரு தடையா இல்லாம அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்கணும். அதுக்கு கையெழுத்துக்கும் ஒரு முறையான கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டம் தேவை. ஆமா, அதுதான் நீண்ட கால தீர்வு. கையெழுத்துக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொடுங்க, ரைட் விஸ தேர்ந்தெடுங்க. ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல். கையெழுத்துங்கிற ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சிக்கலும் தீர்வும் இருக்குங்கிறத ரொம்ப அழகா விளக்கினீங்க. நன்றி. இந்த உரையாடலை முடிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. நாம இன்னைக்கு கையெழுத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பேசணும். ஆனா நம்ம வாழ்றது ஒரு டிஜிட்டல் யுகம். எல்லாரும் தட்டச்சு செஞ்சு பழகுறோம். இந்த சூழல்ல கையால் எழுதுறதுங்கிற அந்த திறனோட எதிர்காலம் என்ன? ஒருவேளை நாம அடுத்த தலைமுறைக்கு கையெழுத்த கத்துக் கொடுக்கறதே அவசியமில்லாம போயிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற $1,000,000 விவாதம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். கையால் எழுதுறதுங்கிறது வெறும் எழுத்துக்களை உருவாக்குற ஒரு இயந்திரத்தனமான செயல் இல்ல. அது நம்ம மூளையோட சிந்திக்கிற திறனையும் ஞாபக சக்தியும் நேரடியா தூண்டக்கூடிய ஒரு செயல். அந்த தொடர்ப நாம இழக்க தயாரா இருக்கிறோமாங்கிறது தான் நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி.